போன எபிசோட்ல நம்ம விஜய் யானை படம் வரைஞ்சு டீச்சரையே சிரிக்க வச்சத பார்த்தோம். இன்னைக்கு அப்பா சீனிவாசன் கூட ஒரு லாங் டிராவல். கார்ல இல்ல, பைக்ல இல்ல, நம்ம பழைய சைக்கிள்ல. பொதுவா அப்பா சைக்கிள்ல முன்னாடி உட்கார்ந்து போறதுனாலே குழந்தைங்களுக்கு தனி கெத்து தான். ஹேண்டில் பாரை பிடிச்சுக்கிட்டா அப்பாவையே நம்ம தான் உட்கார வச்சு ஓட்டிட்டு போறோம்னு ஒரு நினப்பு வரும் பாருங்க. அந்த சுகமே தனி. ஆனா இந்த ஜாலியான பயணத்துல வழியில வந்த ஒரு பெரிய மேடு அப்பா சீனிவாசனை திக்குமுக்காட வச்சிருச்சு. அப்போ நம்ம குட்டி விஜய் பண்ண ஒரு காரியம் அப்பாவை கண்கலங்க வச்சிருச்சு. அப்படி என்ன நடந்துச்சு? வாங்க அந்த பயணத்தை நோக்கி போகலாம். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம். காத்து லேசா வீச ஆரம்பிச்ச நேரம். அப்பா சீனிவாசன் தன்னோட பழைய சைக்கிளை தொடச்சிக்கிட்டு இருந்தார். அம்மா ஜமுனா வாசல்ல வந்து நின்னாங்க. ஏங்க, பையனை வச்சுக்கிட்டு ரொம்ப தூரம் போகாதீங்க, இருட்டிடுச்சுன்னா பயப்படுவான் அப்படின்னு சொன்னாங்க. சீனிவாசன் சிரிச்சுக்கிட்டே, ஹேய், என் பையன் சிங்க குட்டிடி, அவனா பயப்படுவான்னு சொல்லிட்டு சைக்கிள் முன்னாடி இருக்கிற அந்த சின்ன கம்பி மேல ஒரு துண்டு போட்டார். விஜய் உள்ளே இருந்து ஓடி வந்தான். சும்மா வரல, அப்பா மாதிரியே சட்டை காலரை தூக்கி விட்டுக்கிட்டு முகத்துல பவுடர் பூசிக்கிட்டு வந்தான். அப்படியே விஜய தூக்கி சீனிவாசன் முன்னாடி உட்கார வச்சார். விஜய் குஷியா ஹேண்டில் பாரை பிடிச்சுக்கிட்டு, அப்பா நான் ஓட்டவான்னு மழலை மொழியில கேட்டான். நீயே ஓட்டுடா செல்லோம்னு அப்பா சொல்ல பயணம் ஆரம்பிச்சது. சைக்கிள் ஊர் தெருக்களை தாண்டி போச்சு. ட்ரிங் ட்ரிங். விஜய் சும்மாவே அந்த சைக்கிள் பில்லை அடிச்சுக்கிட்டே வந்தான். எதுக்கு அடிக்கிறான்னே தெரியல. யாராச்சும் எதிரில வந்தா ஒரு கெத்து, நாய் குறுக்க போனா ஒரு அதட்டல். சாயங்காலத்து காத்து ஜில்லுன்னு முகத்துல அடிச்சது. வழியில ஒரு ஐஸ் வண்டி போச்சு. அப்பா ஐஸ்ன்னு விஜய் கேட்டான். திரும்ப வரும்போது வாங்கி பாருனேன்னு அப்பா சமாதானம் பண்ணார். ஊர்ல இருக்கிற ஆலமரத்து அடியில 4 பெரிசுக உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க, என்னப்பா சீனிவாசா, மகனை கூட்டிக்கிட்டு ரவுண்ட்ஸான்னு கேட்க, சீனிவாசன் பெருமையா, ஆமாண்ணே, இவன்தான் இன்னைக்கு டிரைவர்னு சொல்லிட்டு போனார். அந்த வார்த்தையில விஜய்க்கு முகமெல்லாம் சிரிப்பா இருந்துச்சு. சிரிப்பும் பெல் சத்தமுமா போன பயணம் ஊர் எல்லைய தாண்டினதும் கொஞ்சம் மாறிச்சு. அங்க ஒரு பெரிய ஏற்றம் வந்தது. சாதாரணமாவே அந்த மேட்ல சைக்கிள் மிதிக்கிறது கஷ்டம். இதுல முன்னாடி விஜய் வேற உட்கார்ந்திருக்கான். சீனிவாசன் மூச்சை பிடிச்சுக்கிட்டு மிதிச்சார். ஆரம்பத்துல வேகமா போன சைக்கிள் போக போக வேகம் குறைஞ்சது. கீச் கீச் அப்படின்னு செயின் சத்தம் போட ஆரம்பிச்சது. சீனிவாசன் நெத்தியில இருந்து வேர்வை கொட்ட ஆரம்பிச்சது. சட்டையெல்லாம் நனையிற அளவுக்கு உழைப்பு. மூச்சு வாங்குற சத்தம் விஜய்க்கு பக்கத்திலேயே கேட்டுச்சு. சைக்கிள் பெடல் இப்போ நகரவே மாட்டேங்குது. சீனிவாசன் எழுந்து நின்னு மிதிக்க பார்த்தார். ஆனா முடியல. விஜய் மெதுவா திரும்பி அப்பாவை பார்த்தான். அப்பா முகம் சிவந்து போயிருந்தது. வேர்வை கண்ணுக்குள்ள போறது கூட தெரியாம மிதிச்சுக்கிட்டு இருந்தார். திடீர்னு விஜய், அப்பா நில்லு அப்படின்னு கத்துனான். சீனிவாசன் பதறிப்போய் பிரேக் பிடிச்சார். என்னடா கண்ணா, கால் வலிக்குதா இல்ல உச்சா வருதான்னு கேட்டார். விஜய் ஒன்னும் பேசல. இறக்குப்பான்னு சொன்னான். சீனிவாசன் அவனை கீழே இறக்கி விட்டார். விஜய் நேரா சைக்கிளுக்கு பின்னாடி போனான். தன்னோட 2 சின்ன கைகளையும் கேரியர்ல வச்சு முன்னாடி தள்ள ஆரம்பிச்சான். சீனிவாசனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏய், என்னடா பண்றன்னு கேட்டார். விஜய் அண்ணாந்து அப்பாவை பார்த்து, அப்பா நீ மிதி, நான் தள்ளுறேன், உனக்கு வலிக்குதில்ல அப்படின்னு தன்னோட மழலை குரல்ல சொன்னான். நிஜமாவே அவனால அந்த சைக்கிளை ஒரு அடி கூட நவுத்த முடியாது. ஆனா என் அப்பாக்கு கஷ்டம்னு தெரிஞ்சதும் அந்த 3 வயசு பிஞ்சு மனசு துடிச்சுது பாத்தீங்களா? அங்கதான் விஜய் நிக்கிறான். சீனிவாசன் அப்படியே உறைஞ்சு போயிட்டார். எவ்வளவு பெரிய பாரத்தையும் சுமக்கிற அந்த மனுஷனுக்கு பையனோட அந்த ஒத்த வார்த்தை நெஞ்ச அடைச்சிருச்சு. சைக்கிளை ஸ்டாண்டு போட்டார். ஓடி போய் விஜய தூக்கி மார்போட அணைச்சிக்கிட்டார். அவர் கண்ணில் இருந்து வந்த ஆனந்த கண்ணீர் விஜயோட தோள்பட்டைய நனைச்சது. என் ராஜா, நீ இருக்கிறப்போ எனக்கென்னடா கஷ்டம், நீ தள்ளுனா இந்த மலையையே தாண்டிரலாண்டான்னு சொல்லி முத்தம் கொடுத்தார். அப்புறம் என்ன, அப்பாவும் மகனும் சைக்கிளை உருட்டிக்கிட்டே கதை பேசிக்கிட்டே அந்த மேட்டை கடந்தாங்க. மேல போனதும் அங்க இருந்த ஒரு சின்ன பெட்டி கடையில விஜய்க்கு பிடிச்ச தேன் மிட்டாய் வாங்கி கொடுத்தார் அப்பா. திரும்ப வரும்போது அந்த மேட்ல இருந்து சர்ருன்னு சைக்கிள்ல இறங்கும்போது விஜய்க்கு ஃப்ளைட்ல போற மாதிரி இருந்துச்சு. பாசம் இருக்கிற இடத்துல கஷ்டம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. விஜய் அதை அன்னைக்கே நிரூபிச்சிட்டான்.
அப்பாவுக்காக யோசிக்கிற அந்த மனசுதான் பின்னாடி விஜய ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகுது. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. ஆனா வாழ்க்கை எப்பவும் ஒரே மாதிரி இருக்காதே. திடீர்னு ஒரு நாள் ராத்திரி விஜய் உடம்பு அனலா கொதிக்க ஆரம்பிச்சது. ஜுரம். டாக்டர் வேற ஊர்ல இல்ல. நேரம் நடுராத்திரி. அம்மா ஜமுனா பதறி போய் அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த இருட்டுல விஜய காப்பாத்த அப்பா சீனிவாசன் என்ன பண்ணாரு? அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த கதை உங்க மனசை தொட்டிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க சின்ன வயசுல அப்பா சைக்கிள்ல பெல் அடிச்சிருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இது விஜய் வாழ்க்கையோக சின்ன பாகம்தான். ஆனா விஜய் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க வீட்ல என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடந்துச்சு தெரியுமா? அவன் பண்ண லூட்டிகளை நீங்க இன்னும் பார்க்கலையா? கவலையே வேணாம். வீடியோவோட எண்டுல பிளேலிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அங்க மட்டும் இல்ல, வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் லிங்கை பின் பண்ணியிருக்கேன். மறக்காம போய் பாருங்க. ஒரு சினிமா பார்த்த ஃபீல் கிடைக்கும். அடுத்த எபிசோடு ரொம்பவே இமோஷனலா இருக்க போகுது. மிஸ் பண்ணிடாதீங்க.